வெல்கம் டு கைனுங்க. இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.7ல 5வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை உறுப்புகள் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லி நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, நம்மளுக்கு பொதுவா என்னது tn ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலால தான் நம்ம பிரதியிட்டு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, a வந்து என்னது இதுல 4. அதே மாதிரி r வந்து என்னது t2 by t1 equal to t2 8, t1 வந்து 4. ஒரு இன்னாங்க 8, அப்ப 2, r equal to என்னது 2. சரியா? இப்போ n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். tn வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 8000 tn equal to என்னது 8192 கொடுத்துட்டாங்க. ஆனா இது வந்து எத்தனாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கல. அது எத்தனாவது உறுப்பு அப்படிங்கறத தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்ப கண்டுபிடிப்போமா? இப்ப பாருங்க, tn equal to என்னது 8192 equal to a என்னது நம்மளுக்கு 4, அடுத்த r என்னது 2, பவர் என்னது n மைனஸ் 1. சரியா? இந்த 4 அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. என்ன வரும்? வகுத்தல்ல வரும். பெருக்கல்ல இருக்குங்க, இங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல வரும். அப்ப 4 ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. இப்ப அடிங்க, 1 4 2 8, மீதி என்னது இருக்கு? 19 இருக்கு. இங்க ஒன்னும் வந்து வகுப்படாது, அதனால 0 சேர்த்து 19 எடுத்துக்கோங்க. என்ன வரும்? 4 16, மீதி 3 இருக்கும். அப்ப 32, எண்ணாங்க 32. சரியா? அப்போ 2048 ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. சரியா? இப்ப இங்க கீழே வந்து 2 இருக்கு, அப்படிதானே? அப்போ இந்த இதே என்னது 2 அடுக்கு அப்படின்னு சொல்லி மாத்தணும். இதை வந்து வகுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் வகுப்போமா? என்ன வரும் பாருங்க, 2048 வகுக்க போறோம். 2வது வாய்ப்பாடுல தான் கண்டிப்பா வகுக்கணும். ஏன்னா இங்க 2 இருக்கிறதுனால இங்கேயும் 2வது வாய்ப்பாடுல தான் வகுக்கணும். இப்ப பாருங்க, 4 2, அந்த 0 அப்படி வந்துடும். 2 2 4, 4 2 8. மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல போடுங்க. 2 10, அடுத்து 4 2 2 2 4, மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல 2 2 4, மீதி 1 இருக்கும். 11 வரும். 2 10, மீதி 1 இருக்கும். 12 வரும். 6 12. மறுபடியும் 2வது வாய்ப்பாடுல போடுங்க. 1 2 2 2 4, மீதி 1 இருக்கும். 16, எண்ணி 2 16. மறுபடியும் 2ல போடுங்க. 6 12, 4 2 8. மறுபடியும் 2ல போடுங்க. என்ன வரும்? 3 2 6, 2 2 4. 2ல போட்டோம்னா 1 2, 6 12. மறுபடியும் 2ல போட்டோம்னா என்ன வரும்? எண்ணி 2 16. மறுபடியும் 2ல போட்டோம்னா 4 2 8. மறுபடியும் 2ல போட்டோம்னா 2 2 4. 2ல போட்டோம்னா 1 2. 1 வர்ற வரைக்கும் வகுத்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரியா? 11 தடவை வந்திருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 11 அப்படின்னு எழுதலாமா? ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு? 2 அடுக்கு n மைனஸ் 1 இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, கீழே 2 சேமா இருந்துச்சுன்னா மேல அடுக்கு 2 என்ன சமப்படுத்துவோம். சரிங்களா? கீழே 2 சேமா இருந்துச்சுன்னா நம்ம அடுக்கு 2 என்ன செய்வோம்? சமப்படுத்துவோம். அப்ப n மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது? 11. இந்த மைனஸ் 1 அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 1 வரும். அப்ப 11 பிளஸ் 1 ஈக்குவல் டு என்னது? 12. அப்ப n ஈக்குவல் டு என்னது? 12. அப்ப இது எத்தனாவது உறுப்பு? 12வது உறுப்பு. சரிங்களா? அப்போ இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 12 உறுப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்ப n ஈக்குவல் டு 12. அடுத்த சம் பாருங்க. அடுத்து பாருங்க, 1/3, 1/9, 1/27, 1/2187 கொடுத்துருக்காங்க. இதுல முதல் உறுப்பு என்னது? a ஈக்குவல் டு 1/3. அடுத்து r ஈக்குவல் டு என்னது? t2 by t1 ஈக்குவல் டு 1/9/1/3 ஈக்குவல் டு என்ன வரும்? 1/9. இது அப்படி மேல வரும்போது தலைகீழ வரும். 3/1ன்னு. இப்ப இதை அடிச்சோம்னா 1 3 3 3 9. சரியா? அப்ப என்ன வரும்? 1/3ன்னு வரும். அப்ப r ஈக்குவல் டு என்னது? 1/3. அடுத்து tn ஈக்குவல் டு என்னது? 1/2187. இதுதான் என்னது? tn. சரிங்களா? இது எத்தனாவது உறுப்புங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பிரதியிடுங்க. இந்த ஃபார்முலால என்ன வரும்? 1/2187 ஈக்குவல் டு a என்னது? 1/3. அடுத்து r என்னது? 1/3 ஹோல் பவர் n மைனஸ் 1. n மைனஸ் 1 அப்படி போட்டுக்கோங்க. சரியா? இப்ப இந்த 1/3 அந்த சைடு போகும்போது எப்படி வரும்? 3/1 வரும். சரிங்களா? 3/1 மாறும். அப்போ 1/2187 இன்ட்டு 3/1 மாறும். ஈக்குவல் டு இங்க 1/3 ஹோல் பவர் n மைனஸ் 1.
சரியா? இப்ப இந்த 3 வச்சு அடிக்க போறோம். 1 3 3 என்னது 7 3 21 அடுத்து 7 3 6 அடுத்து மீதி எத்தனை இருக்கும் 2 இருக்கும் 9 3 27 சரியா? இப்ப பெருக்குங்க என்ன வரும் 1/729 வரும் சரியா? ஈக்குவல் டு இங்க 1/3 the whole power n-1. இப்போ இந்த 729 மூணாவது வாய்ப்பாடுல எத்தனை தடவை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 3 போடுங்க என்னது 3 6 மீதி 1 இருக்கும் 12 4 3 12 அடுத்து 3 3 9 சரியா? அடுத்து மறுபடியும் 3 போடுங்க என்னது 3 24 1 3 3 மறுபடியும் 3 போடுங்க என்னது 7 3 6 மீதி 2 இருக்கும் 7 3 21 மறுபடியும் 3 போட்டோம்னா 9 3 27 மறுபடியும் 3 போட்டோம்னா 3 3 9 மறுபடியும் 3 போட்டோம்னா 1 3 3 எத்தனை தடவை எழுதலாம் 1 2 3 4 5 6 அப்போ 3 அடுக்கு 6ன்னு எழுதலாமா இதை 1/3 அடுக்கு 6 ஈக்குவல் டு 1/3 அடுக்கு n-1. இப்போ இந்த இதை ஹோல் பவர்னு எழுதலாமா இங்க வந்து 1 அடுக்கு 6ன்னு எழுதினாலும் 1 தான் வரும். அதனால இங்கேயும் என்னது 1 அடுக்கு 6ன்னு எழுதுவோம். இந்த 6 2ஐயும் வெளியே எடுத்து எழுதுவோம் 1/3 அடுக்கு 6 ஈக்குவல் டு இந்த 2 6ஐயும் ஹோல் பவர்ல எழுதும் சரிங்களா? ஈக்குவல் டு 1/3 ஹோல் பவர் n-1. இது ரெண்டும் சேமா இருக்கு அதனால நம்ம n-1 ஈக்குவல் டு 6ன்னு எழுதலாம் சரிங்களா? அடுக்கு 2ஐயும் சமப்படுத்தலாம் n-1 ஈக்குவல் டு 6 அப்ப n ஈக்குவல் டு என்னது இது மைனஸ்ல இருக்கு இங்க போகும்போது பிளஸ்ல வரும் 6 + 1 அப்ப n ஈக்குவல் டு என்னது வரும் 6 + 1 7ன்னு வரும். அப்போ இது வந்து எத்தனாவது உறுப்பு 7வது உறுப்பு சரிங்களா? அப்ப இது எத்தனாவது உறுப்பு 7வது உறுப்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.